இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சார், இந்தி மொழியை தெரிந்து கொள்ளாத ஒன்றும் ஆக போவதில்லை. டெல்லியில இருக்கிற எனக்கு இந்தி தெரியாதா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் கஷ்டமா இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லி அவங்க எல்லாம் ஹிந்தி பேசுறாங்க. நான் சொன்னே சொல்லுங்க. அடுத்தது மேகதாது அணை ஆயத்த பணிக்கு ராமதாஸ் மத்திய மாநில அரசுகளுக்கு தலையிட்டு என்னதுன்னா மேகதாது அணை விஷயத்துல மத்திய மாநில ஆயத்த பணி நடந்துட்டு இருக்கு. மத்திய மாநில அரசு தலையிட்டு நிறுத்தி சொல்லிட்டு ராமதாஸ் சொல்லியிருக்காரு. இது மேகதாதுவை பொறுத்தளவுக்கு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கங்களும் இணைந்து ஒரு சுமூகமான முடிவை எடுப்பார். மீனவர் கைது விவகாரம் மத்திய அரசுடைய பேச்சுவார்த்தை இருக்கு. இலங்கை அரசு இந்த சம்பந்தமா என்னென்ன விஷயங்கள் சொல்றாங்க? இருநாட்டு மீனவர் பேச்சுவார்த்தை எப்ப தொடங்க போறீங்க? பாருங்க, மீனவர்கள் விஷயத்தை பொறுத்தளவுக்கு நான் ஒரு டீட்டெயிலாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி மீனவர் நலத்துறை அமைச்சராக இருந்ததுனால முதல்ல மீனவர்களுடைய நலனுக்காக ஒரு தனி அரசாங்கத்தை கொண்டு வந்தது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அது மட்டுமல்ல, மீனவர்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டிற்காக கிட்டத்தட்ட 40,000 கோடி ரூபாய் முதல்ல இந்த 10 ஆண்டுகளில் தான் ஒதுக்கி. இதுக்கு முன்னாடி 2014க்கு முன்னாடி அவர்கள் ஒதுக்கப்பட்ட விதி வெறும் 400 கோடி ரூபாய் தான் மீனவர்களுக்கு ஒதுக்குனாங்க. ஆனால் இந்த 10 ஆண்டுகளில் மட்டுமே 40,000 கோடி ரூபாய் மீனவர்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பிரதமருடைய மீன்வள மேம்பாட்டுக்கான திட்டம், அதாவது பிரைம் மினிஸ்டர் மத்ஸ்ய சம்மத யோஜனா என்ற திட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். மீன்வளத்தை பெருக்கிக் கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய மீனவர்கள் ஆழ்கடல்ல போய் மீன் பிடிக்க வேண்டும் என்பதற்காக ஆழ்கடல் மீன்பிடி படகுகளை கொடுப்பதற்கு 60% மானியம் பிளஸ் 30% கடனோட, பேங்கினுடைய கடனோட அவங்க ஆழ்கடல்ல போய் மீன் பிடிப்பதுன்னா இன்னும் அவர்களுக்கு மீன் வளம் நிறைய கிடைக்கும், அதை ஏற்றுமதி செய்யலாம் என்பதற்காக ஆழ்கடல் மீன்பிடி தொழிலை ஊக்குவித்திருக்கிறோம். அதே போல இந்த நீங்க சொல்ற அந்த பாக் ஜலசந்தியில தான் அந்த பிரச்சனைக்குரிய பகுதி. அந்த பகுதியில் நம்மளுடைய பகுதியிலேயே மீன் வளத்தை பெருக்க வேண்டும் என்பதற்காக ஃபிஷ் ரேஞ்சிங் என்று சொல்லக்கூடிய மீன் குஞ்சு வளர்ப்புகளை அதிகமாக அந்த இடத்துல நம்மளுடைய மத்திய அரசாங்கம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, கடல் பாசியை, ஏன்னா மீனவர்கள் அந்த கடற்கரையிலேயே இன்னும் தொழில அபிவிருத்தி செய்வதற்காக கடல் பாசி வளர்ப்பு, அதுக்காக ஒரு ஸ்பெஷல் பார்க் இந்தியாவிலேயே முதல்ல ஒரு ஸ்பெஷல் பார்க் கொடுத்துருக்குன்னா அது தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் அந்த ஸ்பெஷல் பார்க்கானது கடல் பாசிக்காக முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்மளுடைய தமிழ்நாட்டுக்காக தான். இப்படி மீனவர்களுடைய வளர்ச்சிக்காக ஒரு பகுதியில் நாம் திட்டங்களை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம். இங்க பிரச்சனை பிராக்டிக்கலாக மீனவர்கள் இயற்கை சூழல் அல்லது கடல் சீற்றம் அல்லது பல்வேறு காரணங்கள்னால அவர்கள் திசை மாறி அல்லது வழி தவறி சர்வதேச எல்லைகளுக்கு போகும் பொழுது ஸ்ரீலங்காவினுடைய பக்கத்து நாடான ஸ்ரீலங்காவிலிருந்து அவர்கள் கைது செய்யப்படுகிறது. அவர் கைது செய்யப்பட்ட உடனடியாக நம்மளுடைய அங்கிருக்கிற எம்பசியானது, நம்மளுடைய வெளியுறவுத்துறை சார்ந்த அலுவலர்கள் உடனடியாக தலையிட்டு அவர்களை இங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். மீனவர்களுக்கு அதாவது ஒரு ஜாயிண்ட் கமிட்டி இருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் போட்டு ஒரு ஜாயிண்ட் கமிட்டியானது இருக்கிறது. இந்த ஜாயிண்ட் கமிட்டி கூட்டமானது அதிகாரி லெவல் மட்டத்தில் அந்த கூட்டமானது தொடர்ந்து நீங்க எப்போ நடக்கணும் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒவ்வொரு பீரியாடிக்கெல்லாம் அந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கு. அது மந்திரிகள் அளவில் கூட்டம் நடக்க வேண்டியது கொரோனா காலம், அப்புறம் அங்கிருந்து அரசியல் சூழ்நிலைகள், இதெல்லாம் பல்வேறு காலனால தள்ளி போய் நான் இருக்கும் பொழுது கூட அதுக்கான ஒரு கூட்டம் ஏற்பாடானது. அதுக்கு பிறகு அங்கிருந்த அரசியல் நிலைத்தன்மையற்றதுன்னு இருந்ததுனால அங்கே கூட்டங்கள் தள்ளி போயிருக்கு. ஆனால் நாம எந்த நேரத்திலையும் கூட நம்மளுடைய மீனவர்களை உடனடியாக அங்கு கைது செய்யப்படும்போது உடனடியாக அவர்களை மீட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அதே போல ஈடுபடும் மீனவர்களை மீட்டு வராங்க. ஆனா படகுகள் பாத்தீங்கன்னா மீட்கிறதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு படகுகளும் லட்சக்கணக்கில் இருக்கு. ஒரு தடவை நாங்க மாட்டிக்கிட்டோம்னா திரும்பி அந்த படகுகளை வாங்கி நாங்க மீன் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு மீனவர்கள் சொல்றாங்க. கரெக்டுங்க. இது மீனவர்களுக்கே தெரியும் நாம அரசாங்கம் எந்த அளவுக்கு அவங்க கூட இருக்குன்னு. ஏன்னா வெளிநாடு அந்த நாட்டினுடைய சட்டம், அவர்கள் இந்த சட்டம் போட்டதே இப்போ யூபி அரசாங்கத்தும் இருக்கு. அவங்க அந்த சட்டம் போட பொழுது அவர்களை படகுகளை இதுக்கு முன்னாடி படகுகளை பிடித்து வைத்திருக்கிறார்கள். அதை பேச்சுவார்த்தை மூலியமாக தான் நாம் கொண்டு வர முடியும். அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது வரைக்கும் எந்த ஒரு படகுமே தமிழகத்துக்கு இது வரைக்கும் வரலையே சார். 300க்கும் மேற்பட்ட படகுகள் தான் டிக்கெட் இருக்கு. 300க்கும் மேற்பட்ட படகுகள்லாம் இல்லைங்கன்னா சரியான டேட்டா கிடையாது அது. ஆனா எவ்வளவு படகுகள் என இருக்கிறதோ அவர் படகுகளை மீட்டு வருவதற்கு தொடர்ந்து நாம் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளுடைய உரிமையாளருக்கு நிவாரணங்கள் ஏதாவது கொடுக்கப்படுமா? இல்லை அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு என்ன மாற்றம் ஏற்படும்? நாம தான் சொன்ன நம்மளுடைய ஆழ்கடல் மீன்பிடி
பிஎம்எம்எஸ்எல்னுடைய திட்டங்களை நாம் நடைமுறைப்படுத்தி அவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்காக. அதனால அந்த பிடிக்கப்பட்ட படகுகளை நாம் மீட்டு கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.